Hi friends, welcome to Madras. பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதம் சப்பாத்தி கூட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட குழம்பு மிஞ்சாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கறி குழம்புடைய கன்சிஸ்டன்சி கலர் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதோடைய சுவையும் மனமும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். கருவேப்பிலை இருந்தாலும் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் இது மாதிரி கருவேப்பிலை வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது அதோடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 10லேருந்து 12 அளவுக்கு தோல் நீக்கிய பூண்டு பற்கள், இது கூடவே ஒரு தேங்காய் பீஸ் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். எதுக்காக அந்த மசாலா பொருட்கள் கூட சேர்க்காம தனியாக வதக்கிக்கிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வதக்கின மசாலா பொருட்கள் ரொம்ப ட்ரையான பொருட்கள். இப்போ வதக்கிற இந்த பொருட்களில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக வதக்கிட்டால் தான் நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். சுவைக்காக மட்டும் இல்லை, ஜலதோஷம் இருந்தாலும் சரியாகிடும். அதுக்காக தான் நம்ம செய்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொரப்பாக அரைச்சாச்சு. இது கூட கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் குழம்பு செய்கிறதா இருந்தால் சட்டி சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சட்டியில் கிராக் விழுந்துடும். இப்போ எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழி நல்லா பீஸாக இருக்கும். நாட்டுக்கோழி அது மாதிரி பீஸானா இருக்காது, எலும்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் அதிகமான சுவை சத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் தான் இருக்குது. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதக்கி நம்ம மசாலா பொருட்கள் கூட சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழியில் கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் தயிர், உப்பு, மஞ்சள் பொடி, அரிசி ஊற வச்ச தண்ணி, இது எல்லாமே சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக இருத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோழிக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் இருக்க அந்த கொழுப்பு ஃபுல்லாக கரைஞ்சி எண்ணெயாக திரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனில் இருக்க கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி இப்படி தான் எண்ணெயாக திரிஞ்சிருக்கும். அப்போ குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்புக்கு தக்காளி வதக்கிறதுக்காக சேர்க்குறதா இருந்தால் பழமான தக்காளியாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. நான் சேர்த்துருக்க மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி. காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா சாதா மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூடியோ இல்லை குறைச்சியோ சேர்த்துக்கங்க. ஆனால் நாட்டுக்கோழி குழம்புக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, எந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கோழிக்கறின்றனால வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். நான் மண் சட்டியில் செய்கிறனால 20லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவேன். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் 3 விசில் விட்டு எடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்புனாலே வீட்டில் செய்கிறது தெரு ஃபுல்லாக மணக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வெறும் சாதத்துக்கு கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, ரொட்டி, சப்பாத்தி எல்லாம் கூடவும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியோட ரொம்ப சுவையான ரொம்ப வாசமாக இருக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.